ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் டைரக்ஷன்ல வெளியான பயோஸ்கோப் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பயோஸ்கோப் இந்த படம் வந்து 2011 ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஓடாம இருந்து மீண்டும் சேரன் அவர்கள் வந்து இந்த படத்தை நிறைய தியேட்டர்கள் கிடைக்கும்படி செஞ்சு ஓட வச்சு ஒரு வெற்றிகரமான படமா உருவாக்குனாரு இந்த படத்தை, வெங்காயம் படத்தை. அந்த படம் எடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதனால அவங்க வீடு வாசல்களை இழந்து நடுத்தெருவுக்கு வந்தாங்க, நிறைய உறவுகளை இழந்தாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வட்டிக்கு கடன் வாங்கி தன்னோட வீடு நிலம் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில அந்த இளைஞன் வந்து அந்த படத்தை எடுத்து முடிச்சாரு அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது இந்த பயோஸ்கோப் அப்படிங்கிற படத்தை டாக்குமெண்ட்ரியாகவும் அதை பயோகிராபியாவும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை. அப்போ அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் எவ்வளவு கலகலப்பாவும் எவ்வளவு கண்ணீரோடும் எவ்வளவு ஒரு மன கஷ்டமாவும் அந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து அவ்வளவு ஒரு நீட்டா சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்துல. இதை வந்து நம்ம டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பார்க்கலாம், இல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அதைப்படி செஞ்சாலும் இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெங்காயம் படத்துல ஒரு 4 கேரக்டர் வரும். அந்த 4 கேரக்டரும் கடத்திட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க கடத்திட்டு போய் வச்சிருவாங்க. அவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, நரபலி கொடுக்கறவங்க, பொய்யா ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி ஜாதகத்துல கணிச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை வளர்த்துட்டு இருக்கிற ஜாதகம் பாக்குறவங்க, அப்புறம் ஒரு தெருக்கூத்து ஆடுற ஒரு பெரியவர் வந்து தன்னோட மகன் ட்ரீட்மெண்ட்டுக்காக பாண்டிச்சேரி போவார். அந்த கதை இன்னும் ஒரு 2-3 கதை இருக்கும். அதோட சேர்த்து அவங்களை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி அந்த படம் வந்து ஆரம்பத்துல வந்து போகல. அதுக்கப்புறம் சேரன் அவர்கள் வந்து தலையிட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ரீரிலீஸ் பண்ணி நிறைய தேட்டர்கள் கிடைக்கும்படி செஞ்சாரு. அதன் மூலியமா அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிரபலமாச்சு. அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கதை எழுதிட்டாரு. அந்த கதைக்கு வந்து பெரிய பெரிய ஆக்டர் போடணும், நிறைய பட்ஜெட் செலவாகும். அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிற கை பட்ஜெட்ல வச்சு நம்ம சொந்தமா ஒரு டிராலி, கிரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எல்லாமே வாடகைக்கு எடுத்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சொந்தமாகவும் செஞ்சு இவங்க வந்து அந்த உள்ளூர்கள் இருக்கிற அவங்க அப்பாவை அந்த கூத்தாடி கேரக்டராகவும் மீதி இருக்கிற அவங்க பாட்டி, அவங்க சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், தம்பி, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் குடும்பமே சேர்ந்து ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒத்துழைச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. அது வந்து அவங்க நடிச்சவங்க எல்லாருமே ரியாலிட்டியா நடிச்சாங்க. அதனாலதான் அந்த வெங்காயம் படம் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு. அதே போலதான் இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு இவர் வந்து கொண்டாந்துருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம், இந்த படத்துல ஒரு வில்லன் இருக்கிறார். அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சாமியார் கேரக்டர்ல ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சாமியார் இருக்கிற அவங்க ஊர்ல அவங்க வந்து ஜாதகம் பார்த்ததுனாலதான் அவங்க சித்தப்பா வந்து இறந்துருவாரு. அதாவது நம்ம சங்ககிரி ராஜ்குமார் தான் இந்த படத்துல லீடர் எடுத்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஹீரோன்னு சொல்ல முடியாது, இந்த படத்தோட கதையின் நாயகன். அவரோட சித்தப்பா இறந்தனால அந்த சாமியார வந்து இந்த மாதிரி சாமியார்னால யாரும் ஏமாந்துடக்கூடாது, போலியா ஜாதகம் பார்த்து இவங்க பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது போலவே ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு. அதன் மூலியமா அவர் வந்து எதிர்ப்பை சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பணம் பத்தாம தன்னோட வீட்டினுடைய இடத்தினுடைய பட்டாவை வச்சு பத்திரத்தை வச்சு அவர் வந்து பணம் வாங்குறாரு. அந்த இடத்துலயும் அவர் தோல்விதான் தழுவுறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எவ்வளவு ஒரு நல்ல பேர் எடுத்தாரு, எதனால அந்த படத்தை அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் இந்த படத்துக்கு ஒரு லீடர் எடுத்து ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் வந்திருப்பாரு அந்த வெங்காயம் படத்துல. அது அப்படியே இப்ப அவர் வந்ததெல்லாம் அப்ப கிளிப் எடுத்து வச்சிருந்து இந்த படத்தை வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர் வந்து இந்த படத்தை பாராட்டின விஷயத்தெல்லாம் ஒரு கோர்வையா எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இவங்க நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. இந்த படத்தை வந்து நான் ஏன் ஓரளவுக்கு நீங்க உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படத்துல வந்து எல்லாருமே யதார்த்தமா இருந்துச்சு. குறிப்பா அந்த ராஜ்குமார் அவங்க பாட்டியா வர்றதுக்கு அந்த அம்மாலாம் உண்மையிலே அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பு. அவங்க கிராமத்துல எப்படி எல்லாம் இருப்பாங்க, ஒண்ணுமே அறியாத கிராமத்துல கேமரா, டிராலி, அந்த தெர்மாக்கோல் எதுவுமே அறியாத ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எவ்வளவு ஒரு படம் எடுத்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாரு. அவங்க சித்தப்பா இறக்குறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா காட்டியிருந்தா கூட நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் சொன்னா அந்த வட்டிக்கு பணம் வாங்குற இடத்துல நடக்கிற துரோகம், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிற காப்பி ரைட்ஸ் வாங்குற துரோகம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியா அந்த படம் இருந்தது காரணம் அந்த கலகலப்பான கிராமத்து நடை தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. நம்ம ஆஹா வீடியோஸ்ல இந்த படம் இருக்கும். ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ற படம் தான் இது 45 to 50 மார்க்குள்ள இந்த படத்துக்கு நம்ம மார்க் கொடுப்போம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்க. தேங்க்யூ.